10ஆம் வகுப்பு இயல் 3 பண்பாடு கவிதைப்பேழை மலைபடுகடாம். மலையில் கிடைக்கின்ற ஓசைகள். மலையை யானையாக உருவகப்படுத்தி அந்த மலையில் இருக்கும் ஓசையை மதத்திற்கு யானையின் மதத்திற்கு ஒப்பிட்டு கூறப்பட்டுள்ளது. இதற்கு இன்னொரு பெயர் கூத்தராற்றுப்படை. இந்த மலைபடுகடாம் என்பது 10 பாட்டு நூல்களில் ஒன்றாகும். திருமுருகாற்றுப்படை, பொருணார் ஆற்றுப்படை, சிறுபான் ஆற்றுப்படை, பெருநார் ஆற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநல் வாழை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைபடுகடாம் என்பது 10 பாட்டிலுள்ள ஒரு நூலாகும். இதற்கு கூத்தராற்றுப்படை என்ற பெயரும் உண்டு. மலையில் காணப்படுகின்ற ஓசையெல்லாம் யானை முழங்குவது போல கவிஞருக்கு தோன்றியது. மலையில் ஏறக்குறைய 20 ஓசைகள் உள்ளன. நூல்வழி. மலைபடுகடாம் 10 பாட்டு நூல்களில் ஒன்று. இது 10 பாட்டு நூல்களில் 2வது பெரிய நூல். எனவே 583 அடிகளை கொண்டது. இது கூத்தராற்றுப்படை என்றும் அழைக்கப்படுகிறது. கூத்தராற்றுப்படை என்றால் கூத்தராற்றுப்படை கூத்தர் கூட்டல் ஆறு என்று பிரிக்கலாம். கூத்தரை சுற்றத்தோடு திரும்பும் இன்னொரு கூத்தர் ஆற்றுப்படுத்துதல். ஆற்றுப்படை என்பது வழி நடத்துதல் என்று பொருள். வறுமையில் வாடும் புலவர்கள் வள்ளல்களை கண்டு பரிசு பெற செல்லும் பொழுது எவ்வாறு செல்ல வேண்டும் என்பதை பரிசு பெற்ற இன்னொரு கூத்தர் இவர்களை வழி நடத்துவது ஆற்றுப்படை ஆகும். மலைபடுகடாம் என்பது மலையை யானையாக உருவகம் செய்து மலையில் எழும் பல்வகை ஓசைகளை, அதாவது கடாம் என்றால் ஓசை, ஓசைகளை யானையின் மதம் அல்லது பிளிரும் சத்தம் என்பதற்கு ஒப்பிட்டு கூறப்பட்டுள்ளது. இது ஒரு கற்பனை நயம் வாய்ந்த பெயராகும். இதன் பாட்டுடை தலைவன் நன்னன் என்பவர் ஆவார். இந்த நன்னன் என்பவர் நவிரமலையின் தலைவன். அதாவது வேலூர் பக்கத்தில் உள்ள சவ்வாது மலையை இவன் ஆண்ட ஒரு தலைவன் ஆவான். நன்னன் என்றால் நன்மை செய்பவன், வளம். ஆண் என்பது ஆண்பால் பெயர். வளமை மிகுந்த, கொடைத்தன்மை மிக்க, நல்லவன் என்பது இதன் பொருள் ஆகும். அந்த காலத்திலே தொண்டை நாடு 24 பகுதிகளை கொண்ட ஒரு நாடாக இருந்தது. அதில் ஒன்றுதான் பல்குன்ற கோட்டம். செங்கன்மா என்பது அந்த தொண்டை நாட்டின் தலைநகர் ஆகும். தற்பொழுது செங்கம் என்று அழைக்கப்படுகிறது. அங்கு ஒரு சிவன் கோயிலும் உண்டு. இவருடைய விரிவான பெயர் செங்கல் மாத்துவேன் நன்னன் செய் நன்னன் என்பதாகும். இதை எழுதியவர் ரணியமுட்டத்து பெருங்குன்றூர் பெருங்கவிசூயனார் என்பவர் ஆவார். ரணியமுட்டம் என்பது பாண்டிய நாட்டின் ஒரு பகுதி. இதனை மதுரை என்றும் சிலர் கருதுவார்கள். ரணியமுட்டத்திற்கு இன்னொரு பெயரும் உண்டு, இருள் முட்டம். இருள் மூட்டம் என்பது நீலகிரி மாவட்டத்தை கூட குறிக்கும். நீலகிரி மாவட்டத்தில் இருள் படர்ந்த பனி மூட்டம் காணப்படுவதாக கூறுவார்கள். நீலகிரி மாவட்டத்தில் உள்ள பெருங்குன்றூர், பெருங்குன்றூர் என்பது குன்னூர் பகுதி. இங்கு பெரிய பெரிய குன்றுகள் இருக்கின்றன. இங்குதான்
இந்த கவிஞர் பெருங்கவிசிகனார் வாழ்ந்திருப்பார் என்று ஒரு கருத்தும் உள்ளது. நுழையும் முன் பண்டை தமிழ்நாடு பண்பாட்டில் மட்டுமில்லாமல் கலைகளிலும் சிறப்புற்றிருந்தது. கூத்தர், பாணர், விரலியர் போன்றவர்களெல்லாம் கலைஞர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். இந்த பாடல் பாடுபவர்களும் கூத்தர்களும் நடனம் புரிபவர்களும் தங்களுடைய கலைத்திறனை மக்கள் முன்பாக நிகழ்த்தி பாராட்டு பெற்றனர். மன்னர்களும் வள்ளல்களும் அவர்களுக்கு விருந்து அளித்து பரிசும் கொடுத்தார்கள். அவ்வாறு மன்னர்களை நாடிச் செல்லும் கூத்தர்களை மன்னரிடமிருந்து பரிசு பெற்று திரும்பும் இன்னொரு கூத்தன் எவ்வாறு அந்த மன்னனிடம் செல்ல வேண்டும், எந்த வழியே செல்ல வேண்டும், என்ன பரிசெல்லாம் கிடைக்கும் என்று வழி நடத்துவது இந்த மலைப்படுகடாம் என்ற கூத்தராற்றுப்படையில் விளக்கப்பட்டுள்ளது. முதலில் பாடலை காண்பதற்கு முன் பாடலின் பொருளை காண்போம். பரிசு பெற்று வரும் கூத்தர் இன்னொரு கூத்தரை பார்த்து, பகலிலே இளைப்பாரி செல்லுங்கள், இரவு நேரம் வந்தால் எங்காவது தங்கிக் கொள்ளுங்கள், நெருப்பை போன்று செந்நிறமான பூக்களை உடைய மாலையை அணிந்து கொள்ளுங்கள், பிறகு அசோக மரம் உடைய காட்டின் வழியாக செல்லுங்கள், அந்த அசோக மர காட்டிலும் சிவந்த பூக்கள் இருக்கும். அசோக மர காட்டை கடந்த பின்பு மூங்கில் காட்டிலே செல்லுங்கள், அது கடினமான ஒரு பாதை ஆகும், மூங்கிலின் ஓசைகளும் அங்கே கேட்டுக்கொண்டு இருக்கும். அவ்வாறு சென்று பிறகு ஒரு சிறிய ஊர் வரும். மலைச்சரிவிலே உள்ள அந்த ஊரில் உள்ளவர்களிடம் இவ்வாறு சொல்லுங்கள், பகைவனை வென்று வெற்றி கொள்ளும் நன்னனுடைய கூத்தர்கள் நாங்கள் என்று நீங்கள் சொன்னால், அதன் பிறகு அவர்களுடைய வீட்டிற்குள் நீங்கள் உங்களுடைய சொந்த வீடு போல உரிமையாக செல்ல முடியும். உங்களை உறவினர்கள் போல ஏற்றுக்கொண்டு உங்களோடு நன்றாக பழகுவார்கள். உங்களிடம் அவர்கள் இனிமையாக பேசுவதால் உங்களுக்கு நடந்து வந்த களைப்பு துன்பம் நீங்கிவிடும். பிறகு அவர்கள் நெய்யினால் வேக வைத்த மாமிசத்தை பொரியலாக செய்து தினைச்சோற்றை உணவாக தருவார்கள் என்று கூத்தர் இன்னொரு கூத்தரை வழிநடத்துவதாக இப்பாடலின் கருத்து அமைந்துள்ளது. ஆரி படுகர் என்றால் கடுமையான பள்ளம் நிறைந்த பகுதி. இப்பகுதியில் வாழும் மக்களின் நடன நிகழ்ச்சியை கண்டு அதன் பிறகு பாடலின் பொருளை காண்போம். ಎನ್ನಾಗೆ ನಾಯನಗಿಲ್ಲನೆ ನಾನು ನಿನ್ನ ಒಲಿಪೋದೋಗೆ ಮಮ್ಮ ಎನ್ನ ಉಸರು ನಿನಗಾತುದು ರಾಣು ನಿನ್ನ ನೆನಪುದುಗೆ ಎನ್ನಾಗೆ ನಾಯನಗಿಲ್ಲನೆ ನಾನು ನಿನ್ನ ಒಲಿಪೋದೋಗೆ ಮಮ್ಮ ಎನ್ನ ಉಸರು ನಿನಗಾತುದು ಕೋಡೆ 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 ಸಿರೆ ಮೀರಿ பாடலின் பொருள்: அன்று அவன் அசையி அல் சேர்ந்து அல்கி. அன்று என்பது பகல் பொழுது. அவன் அவ்விடத்திலே, நீங்கள் செல்லும் இடத்திலே, அசையி தங்கி கொள்ளுங்கள். அல் சேர்ந்து இரவு பொழுதில், அல் என்றால் இரவு, இரவு பொழுதில் நீங்கள் சேர்கின்ற இடத்தில் அல்கி தங்கி கொள்ளுங்கள்.
கன்று எரி உள் இனர் கடும்பொடு மலைந்து. கன்று எரி கனன்று எரிகின்ற, ஒள் இனர் நெருப்பு போன்ற. இனர் என்றால் பூங்கொத்து மாலை. அதை கடும்பொடு கடும் ஒடு சுற்றத்தாரோடு மலைந்து அணிந்து கொள்ளுங்கள். சேந்த செயலை செப்பம் போகி. சேந்த என்றால் சிவந்த மலர்களை உடைய. செயலை அசோகமர காடுகள். சிவந்த மலரை உடைய அசோகமர காடுகள் உள்ள செப்பம் வழியாக போகி செல்லுங்கள். சென்று அலங்கு களை நரலும் ஆரி படுகர். அசைந்தாடுகின்ற மூங்கில் உராயும் பொழுது நரலும் ஏற்படுகின்ற சத்தம் நிறைந்த ஆரி படுகர் கடுமையான பள்ளத்தாக்கு நிறைந்த வழியில் செல்லுங்கள். சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி. மலை பகுதியில் அடைந்திருந்த, மலையின் சரிவில் அடைந்திருந்த ஊர். பாக்கம் என்றால் ஊரினை எய்தி சென்று, அந்த ஊருக்கு சென்று நோனா செருவின் வளம்படு நோன்தாள். நோனா பகைவரை பொறுத்து கொள்ளாமல், செருவின் வளம்படு போரில் வெற்றி பெற்று, நோன்தாள் வலிமையான முயற்சி உடையவன். பகைவரின் பகைமையை பொறுத்து கொள்ளாமல் போர் செய்து வளம்படு வெற்றி பெறுகின்ற வலிமையான முயற்சி உடைய மான விரல்வேல் வைரியம் எனினே. தன்மானத்தை தன்னகத்தே கொண்டிருக்கும் விரல் வெற்றி வீரன் வேளிர் குலத்தை சார்ந்த நன்னானின் வைரியம் கூத்தர்கள் நாங்கள் என்று சொல்லுங்கள். எனினே என்று சொல்லுங்கள். அப்படி சொல்லிவிட்டால் நும் இல் போல் நில்லாது பூக்கு. அவர்களுடைய வீட்டை உங்கள் வீடு போல கருதி நில்லாமல், கொஞ்சம் கூட தயங்கி நிற்காமல், தயக்கமில்லாமல் புக்கு வீட்டிற்குள் சென்று விடலாம். கிளவீர் போல கேளாது கிளியி. உரிமை உடைய உறவினர்கள் போல. கேளாது என்றால் உறவினர்கள் போல. கிளியே உறவு பாராட்டுவார்கள். சேட்புலம்பு நீண்ட தூர பயணத்தால் ஏற்பட்ட களைப்பு அகல நீங்க இனிய கூறி. அன்பு சொற்களை, இனிமையான சொற்களை உங்களிடம் சொல்லி, பருவுக்குறை பொழிந்த நெய்கண் வேவையொடு. பருத்த சதைப்பற்றான மாமிசத்தை பொழிந்த எண்ணெயில் வேக வைப்பார்கள். பிறகு அந்த மாமிசத்தை குருவுக்கன் பொரியலாக்கி. குருவுக்கன் என்றால் பொரியலாக்கி இரடி பொம்மல். இரடி என்றால் தினை அரிசி. தினை அரிசியால் செய்யப்பட்ட பொம்மல் என்றால் சோறு செய்து உங்களுக்கு தருவதை நீங்கள் பெருகுவீர் என்பது இப்பாடலின் பொருள் ஆகும். இந்த பகுதி காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பிறரிடமும் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் எழுதி அனுப்புங்கள். நன்றி.